வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. நாட்டின் ஏற்றுமதியில் 50% பங்களிப்பை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை வழங்கி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன தின நிகழ்ச்சியில் அவர் இத்துறை முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களால் மேம்படுவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகாஷ்வாணியில் தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. பிரதமரின் இந்நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. செஷல்ஸ் பயணத்தின் மூலம் இந்திய பெருங்கடலில் ஒத்துழைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள மக்களின் முன்னேற்றம் மற்றும் செழிப்பிற்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் செஷல்ஸில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். செஷல்ஸ் தீவிற்கு சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அங்கு விக்டோரியா நகரில் உலகின் மிக பழமையான ஆமையை பார்வையிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜவார் நகரில் ஆம்பர் மற்றும் ஹசன் கே சர்க்கியூட்ஸ் உற்பத்தி ஆலைக்கு மத்திய அமைச்சர்கள் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரு பூபேந்தர் யாதவ் ஆகியோர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து அடிக்கல் நாட்டினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பூபேந்தர் யாதவ், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா ஒரு நம்பகரமான உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளது என்று கூறினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெற உள்ளது. இதில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 424 முகாம்கள் மற்றும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் உட்பட 31 இடங்களிலும் போலியோ சொட்டு மருந்து போட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து அருகிலுள்ள ஆஷா பணியாளர்கள், ANM, அங்கன்வாடி பணியாளர்களை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.